ஆமா, நான் தான் பணத்தை கொடுத்து உன் வீட்டை இடிக்க சொன்னேன். இப்ப என்னதுக்கு? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ரங்கநாயகி தான் பணம் கொடுத்து தூண்டி விட்டாங்கன்னு எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க? நான் போய் கேட்டேம்மா. அப்போ ரங்கநாயகி நான் தான் பணம் கொடுத்தேன்னு முன்னாடியே சொன்னான். அவளே சொன்னாளா? அவ்வளவு திமிரு இருக்கா அவளுக்கு? கோடீஸ்வரினா அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வாளா? போலீஸ் கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் அவ மறந்துட்டாளா? அந்த வீடும் மிஸ்ஸும் என்னோட 20 வருஷம் உழைப்பு எல்லாத்தையுமே தரமட்டமாக்கிட்டாங்கம்மா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு அவ ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காளா? உங்களுக்காக நான் வந்து நிப்பேம்மா. அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. பணத்தை கொடுத்து உங்க வீட்டையும் மெஸ்ஸையும் இடிக்க சொன்ன அந்த ரங்கநாயகி மேல நான் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. உங்க மாமியார் ரங்கநாயகி தான் நம்ம வீட்டை இடிக்க சொல்லிருக்காங்க சக்தி. உங்க மாமியாருக்கு நாம அப்படி என்ன கெடுதல் பண்ணோம்? நாம பாட்டுக்கு நம்ம வேலையை தானே நம்ம பாத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமும் எதுக்கு நம்ம வீட்டை இடிக்க சொன்னாங்க சக்தி? யமுனா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா எல்லாம் உங்க வீட்டை இடிக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. சத்தியமா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்க அம்மா தான் இடிக்க சொல்லி பணம் கொடுத்தாங்கன்னு இந்த ஊர் அறிய சங்கிலியே சொன்னான். இதுக்கு மேல நாங்க எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஏய், அவன் 1008 சொல்லுவான். சக்தி, நீ அவன் சொன்னதெல்லாம் நம்பாத. சக்தி, எங்க அம்மாவுக்கு உன் மேல கோபம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு தள்ளுற அளவுக்கு எங்க அம்மா போக மாட்டாங்க. இதுல ஏதோ சதி வேலை இருக்கு சக்தி. அப்புறம் எதுக்கு வீட்டை இடிக்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் திட்டம் போட்டு சதி பண்ணி எங்க அம்மாக்கு கிடைச்ச முதல் மரியாதையை பறிக்கணும், அதுதானே? அக்கா, வெற்றி அப்படி சொல்லல. சங்கிலியும் புஷ்பாவும் பிளான் பண்ணி அத்தை மேல பழி போட்டிருக்காங்கன்னு அப்படி சொல்ல வராரு. சக்தி, இப்போ உன் புருஷன் எதுக்கு உன் மாமியாருக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காரு? இந்த இடம் தான் இப்போ தரமட்டம் ஆயிடுச்சுல. உங்க மாமியார் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிறியா? யமுனா, நீங்க மறுபடியும் எங்க அம்மா தான் பணம் கொடுத்தாங்கன்னு சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப தப்பு யமுனா. அவங்க கிட்ட கேக்குறேன். அவங்க தான் பணம் கொடுத்து உங்க வீட்டை இடிக்க வச்சிருந்தாங்கன்னா அவங்களை என்ன செய்யறன்னு பாரு. வெற்றி, வெற்றி, நான் சொல்றதை கேளு. வெற்றி, வேண்டாம் வெற்றி. வெற்றி, வெற்றி, உங்க வைஃப வர சொல்லுங்க. என்ன விஷயம்? எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. ஏதாவது உதவி வேணுமா? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க நாயகி. கிளம்புறியா? மேடம், என்ன மேடம் இது? எதுக்காக என் ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? மீனாட்சியோட வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்ச குற்றத்துக்காக நான் அரெஸ்ட் பண்றேன்.
மீனாட்சி வீட்டை நான் இடிச்சனா? என்னங்க இஷ்டத்துக்கு என்னமோ கதை விடுறீங்க? ஏய், சும்மா நல்லவ மாதிரி நடிக்காத. பணத்தை கொடுத்து புஷ்பாவை தூண்டி விட்டு மீனாட்சி அம்மா மெஸ்ஸை இடிக்க வச்சது நீதானே? மேடம், நீங்க என் மேல பொய்யா குற்றம் சுமத்துறீங்க. மீனாட்சி வீட்டை நான் இடிச்சேன்னு உங்ககிட்ட யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது? மீனாட்சி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் நீ பார்த்த மீனாட்சி வேற. இனிமே நீ பார்க்க போறது புது மீனாட்சிய. அத ஞாபகம் வச்சுக்கோ. இன்னையோட உனக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சு. உன்னோட பண திமிருக்கும் ஆணவத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். என்ன சொல்றீங்க? ரங்கநாயகி மேல என் சம்மதி மீனாட்சி அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? ஆமா, அவங்க தான் என்கிட்ட நேரா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதான் நான் நேரடியா வந்திருக்கேன். ரங்கநாயகி, பிரச்சனை எதுவும் பண்ணாம நீ என் கூட வந்துட்டனா உனக்கு நல்லது. இல்லனா நான் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். மேடம் மேடம் அவசரப்படாதீங்க. மீனாட்சி அம்மா தப்பா புகார் கொடுத்துருக்காங்க. ரங்கநாயகி அப்படி செய்யறவ இல்ல மேடம். இந்த விளக்கத்தெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. ரங்கநாயகி, கிளம்பேன் கூட. மேடம்,